Hello friends, welcome to malathi samayal. இன்னைக்கு நம்ம கிச்சன்ல ஒரு கப் சேமியாவும் 3 முட்டையும் வச்சு ஒரு சூப்பரான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி பார்க்கலாங்க. ரொம்பவே டேஸ்டியா இருக்கும். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இப்போ சேமியாவை நல்லா ட்ரையா வறுத்து எடுத்துறலாங்க. கலர் மாறுற வரைக்கும் ஒரு 5 நிமிஷம் மீடியம் ஃப்ளேம்ல வச்சு ரோஸ்ட் பண்ணி எடுத்துறலாம். வறுத்துட்டு செய்யும்போது நல்ல மணமாவும் நல்ல உதிரியாவும் இருக்கும். ஒரு 5 நிமிஷம் வறுத்துறலாங்க. இப்போ பாருங்க இந்த மாதிரி கலர் மாறுற வரைக்கும் வறுத்தாச்சு. இப்போ இதுக்கு மேலே ஒரு 2 கப் அளவுக்கு தண்ணி ஊத்திரலாம். தண்ணி ஊற்றிட்டு உடனே மிக்ஸ் பண்ணிடுங்க, இல்லைன்னா கெட்டிப்பட்டுரும். ஒரு 2 ஸ்பூன் போல் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாங்க. இப்போ க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். மிதமான தீயில் ஒரு 5 நிமிஷம் வச்சிடலாங்க. ஒரு 5 நிமிஷம் ஆகிடுச்சு. நல்லா உதிரியாக வந்திருக்கு பாருங்கள். இப்போ எக்ஸ்ட்ரா உள்ள தண்ணியெல்லாம் வடித்து எடுத்துடலாம். இந்தளவுக்கு நல்லா சாஃப்டாக வேகணும். க்ளோஸ் பண்ணி ஒரு 5 நிமிஷத்தில் நல்லா வெந்து வந்துடும். இப்போ இதுக்கு மேலே கொஞ்சமாக ஜில் வாட்டர் ஊற்றிக்கலாங்க. அப்போ உங்களுக்கு சேமியா நல்லா உதிரியாக இருக்கும். இப்போ எக்ஸ்ட்ரா உள்ள தண்ணியெலாம் வடிஞ்சிட்ருக்கட்டும். இது இருக்கட்டும். இப்போ பேன் வச்சுருங்க. பேனில் ஒரு 2 ஸ்பூன் போல் ஆயில் ஊற்றிடலாம். இப்போ ஆயில் நல்லா சூடானதும் ஒரு 3 முட்டையை உடச்சி ஊற்றிடலாங்க. ஒரு கப் சேமியாவுக்கு 3 முட்டை கரெக்டாக இருக்கும். இப்போது ஒரு அரை ஸ்பூன் போல் மிளகாப்பொடி தூவிக்கலாம். தனி மிளகாய் தூத்தில் எடுத்துருக்கேன். இப்போ தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். உடனே மிக்ஸ் பண்ண வேண்டாம். முட்டை கொஞ்சம் பெருசாக இருந்தால் சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். உடனே மிக்ஸ் பண்ணிங்கன்னா முட்டை ரொம்ப பொடிசாயிடும். இப்போ லைட்டாக அழுத்தம் கொடுத்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு நிமிஷம் நல்லா முட்டை வெந்து வரட்டும். இப்போ இந்தளவுக்கு இருக்கணும். இது ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். இப்போ பேன் வச்சுருங்க. பேனில் ஒரு 2 ஸ்பூன் போல் ஆயில் ஊற்றிடலாம். ஆயில் சூடானதும் பொடியாக நறுக்கின பூண்டு ஆட் பண்ணிக்கலாங்க. 7லேருந்து 8 பல்லு பூண்டு எடுத்துருக்கேன். நல்ல பொடிசாக நறுக்கிக்கோங்க. இப்போ இது போல் ஆயிலில் ஃப்ரை பண்ணும்போது அதோட ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ பொடியாக நறுக்கின ஒரு பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். பொடியாக நறுக்கின ஒரு வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாங்க. வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கி வரட்டும். ரொம்ப வதங்கணும்னு கிடையாது. இப்போ வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கியிருக்கு. இப்போ வெஜிடபிள்ஸ் பார்த்துடலாம். பொடியாக நறுக்கின கோஸ் ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி ஒரு கேரட் எடுத்திருக்கேன். இது போல் பொடிசாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ சீக்கிரமாக வெந்து வந்துடும். பாதி கேப்சிகம் எடுத்திருக்கேன். உங்களுக்கு பீன்ஸ் வேணாலும் ஆட் பண்ணிக்கோங்க. ஸ்வீட் கார்ன் கூட ஆட் பண்ணிக்கலாம். வெஜிடபிள்ஸ் ஒரு பாதி அளவுக்கு வெந்தால் போதும். கலர் மாறாமல் வேக வைக்கணும். இப்போ தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். ஒரு நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சிங்கனாலே நல்லா சாஃப்டாக வெந்து வந்துடும். நீங்கள் வெஜிடபிள்ஸ் இல்லைன்னா பரவாயில்ல, ஒரே ஒரு தக்காளி ஆட் பண்ணிட்டு இதே மெத்தடில் செஞ்சிங்கனாலும் அதுவும் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இப்போ ஓரளவுக்கு நல்லா வெந்து வந்திருக்கு. மசாலா பார்த்துடலாம். ஒரு அரை ஸ்பூன் போல் தனி மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். அரை ஸ்பூன் போல் பெப்பர் ஆட் பண்ணிக்கலாங்க. பெப்பரோட ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும். இது ஈவனாக மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ வெஜிடபிள்ஸோட நல்லா மிக்ஸ் ஆகி வந்திருக்கு. இந்த டைமில் நம்ம சேமியா ஆட் பண்ணிக்கலாங்க. சேமியா பாருங்கள் நல்லா உதிரியாக இருக்குது. இந்த அளவுக்கு நல்லா உதிரியாக இருக்கணும். அப்போ தான் நல்லா டேஸ்டியாக இருக்கும். இது நல்லா ஈவனாக மிக்ஸ் பண்ணிக்கலாம். உப்பு மட்டும் செக் பண்ணிக்கோங்க. இந்த மெத்தடில் செஞ்சு கொடுத்தீங்கன்னா சேமியா சாப்பிடாதவங்க கூட சாப்பிடுவாங்க. அந்தளவுக்கு டேஸ்டியாக இருக்குங்க. இப்போ நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. நம்ம வறுத்து வச்சுருக்க முட்டையை இதில் ஆட் பண்ணிடலாம். முட்டை ஆட் பண்ணிவிட்டு லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுறலாங்க. ரொம்ப அழுத்தம் கொடுத்து மிக்ஸ் பண்ண வேண்டாம். கடைசியாக கொஞ்சமாக கொத்தமல்லி தூவிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடுவோம். நம்மளுடைய எக் சேமியா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக நீங்களும் இது போல் ட்ரை பண்ணி பாருங்கள். குட்டீஸ்க்கு கொடுத்தீங்கன்னா கெட்சப்போட கொடுங்க. ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா எங்கள் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் malathi சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.